இருப்பது ஒரே பரம்பொருள் தான் அப்படிங்கறத உணர வைக்கக்கூடிய ஒரு மலர். பிரமிப்பு, பிரம்மாண்டம், ஹீதர். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். இயற்கை நம்மளுக்கு மரங்கள், பறவைகள் மூலியமா பல நல்ல விஷயங்களை சொல்லிட்டே தான் இருக்கு. ஆனா நாம தான் நிறைய பேசுறோமே, அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு நேரமே இருக்கிறது இல்ல. எண்ணம், மனம், வார்த்தை அனைத்திலும் ஒரு ஒழுங்கு ஹீதர். அடையாளத்தின் மலர். நான் யார் அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்கும் ஒரு மலர் ஹீதர். என்னை ஆன்மாவோடு இணைக்கும் மலர். நாம எதை பத்தியாவது விவாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும், இல்ல ஒரு தகவல் சேகரிக்கிறதுக்கு முன்னாடியும் ஹீதர் சாப்பிட்டுட்டு போகும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான விஷயங்களையும் விவரங்களையும் நாம பெறலாம். நாம எங்கெல்லாம் போறோமோ, போற இடத்துல எல்லாம் நம்மளோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிறதுக்கு ஹீதர் எடுக்கும் போது மற்றவங்களோட மனநிலையை புரிஞ்சுட்டு நடக்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு ஏற்படும். தொடர்ந்து ஹீதர் எடுக்கும் போது மனிதர்களை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி கூட நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மலர் மலைச்சாரல் முழுவதுமே பறந்து விரிந்து இருக்கும். அந்த சூழ்நிலையை பார்க்கும் போதே ஒரு பரவசம் நம்மளுக்கு ஏற்படும். மனம் கரைஞ்சு போய் மன மகிழ்ச்சி உண்டாகும். மனமற்ற நிலை ஏற்படும். ஹீதரை பார்த்தாலே ஃபீல் ஆகும். இந்த மலர்கள் வளர இடத்துல எந்த ஒரு மனிதனும் போகாததுனால மனமற்ற எண்ணங்களற்ற நிலையில் இருக்குது இந்த மலர். பிரபஞ்சமாக மனமற்ற நிலையில் ஆன்மாவோடு நெருக்கமாகவும் உடலோடு இணக்கமாகவும் இருக்கிறதுக்கு ஹீதர். கற்பதை விட கேட்டல் நன்று. குறைவாக பேசி நிறைவாக மனதை கவர்பவர்கள் ஹீதர் மலரின் தன்மையாளர்கள். ஹீதர் மலர் அறிவு. இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கு இல்லையா ஒரு பாத்வே. ஃபர்ஸ்ட் மலரின் நிழல் தன்மை கவனிக்கிறது, அப்புறமா மலரோடைய அசைல்களையும் மலரோட ஜெஸ்டர்ஸையும், நம்ம மரத்தோடைய குணநலன்களையும் நம்ம பாக்குறது, அப்புறமா மலரின் முழு தன்மையை பத்தி. ஹீதர் தேவைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா சுருக்கமா சொல்ல போனா வாய் சொல் வீரர்கள், அப்புறம் டூ மச் மில்கிங் சவர்ஸ் தி ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விஷயத்த சுத்தி வளைச்சு திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தா அது அந்த ஸ்பீச்சே கெடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து எதை சுருக்கணும், எதை பெருக்கி விரிவா பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு படைப்பு திறனின் தொடர் வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கு. ஹீதர் நம்ம ஹீதர் மலரை பயன்படுத்தும் போது ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு சொன்னா ஹீதர் முழுத்தன்மையில இருக்கிற நபர் என்ன செய்வாருன்னா உடனே அந்த கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு யார்கிட்ட பேசணுமோ 2-3 வார்த்தை பேசி அதை செஞ்சு முடிச்சிருவாரு. அப்புறம் ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலும் முழுத்தன்மையில இருக்கக்கூடிய நபர் அவங்களுக்கான சரியான தக்க ஆலோசனைய அப்படியே டக்குன்னு எடுத்து கையில கொடுத்துருவாங்க. இதை செய்யுங்க அவர்தான் இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இப்படி செய்து முடிக்கிறவர்களா இருப்பார்கள். கேள்விகளை மறக்கடிப்பார்கள் கேட்க வரவங்க கிட்ட அப்படின்னு நம்ம நிழல்தன்மையில பார்த்திருப்போம். ஆனா முழுத்தன்மையில பார்க்க போனா குருமார்கள் கிட்ட நம்ம போயிருந்தா நம்ம கேள்விகள்லாம் அப்ப இருக்குமா என்ன, எல்லாமே மொத்தமா மறந்து போயிடும். அந்த பரம ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மலரா இது இருக்கு. வெறும் சொற்களா வெற்று சொற்களா பேசிட்டு இருந்த நம்ம ஒரு உயிரோட்டம் உள்ள சொற்களை பேச ஆரம்பிக்கிறோம். அப்புறம் வார்த்தையை வச்சு ஒரு ஜாலம் செஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம ஒரு மாற்றத்தை, ஒரு ரசவாதத்தையே ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். இன்ஃபேக்ட் பேசுறத குறைச்சிட்டு நிறுத்திடுவோம். ஹீதர் முழுத்தன்மை நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற அந்த 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 அமைதியை கொடுக்குது. ஹீதர் பிரபஞ்ச வழிகாட்டி, பரவசம். சுருக்குதல் அப்படின்னா இந்த நம்மளோட சேனல்லயே சுருக்குதல் பெருக்குதல் பற்றி வீடியோஸ் இருக்கு. அதை சரியாக கற்றுக்கொண்டு பேசுறதுக்கு இந்த ஹீதர் ரொம்பவே சிறப்பா செயல்படுது. ஒரு சொல் சொன்னாலும் சரியான சொல்லா சொல்வதற்கு இந்த மலர் ரொம்ப சிறப்பா உதவுது. உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள், ஒரு 2 அடி திருக்குறள் வாழ்க்கையோட தத்துவங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கு. முழுத்தன்மையில எப்பவுமே இவங்க யாரோடையும் தன்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. சொன்னதையும் திரும்ப திரும்பவும் சொல்லவும் மாட்டாங்க. தன்னுடைய வயசை குறைச்சி காட்டுறதுல இவங்க கொஞ்சம் முயற்சிப்பாங்க. அதே மாதிரி சாதனையாளர்கள் பட்டியல்ல நம்ம இடம் பெறணும்னா, அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையிலேயே உச்சத்தை தொடணும்னாலும் இந்த மலர் ரொம்பவே நமக்கு உதவிகரமா இருக்கு. நம்ம நினைக்கிற விஷயங்களை நடக்கணும் அப்படின்னா இந்த மலரை எடுத்துக்கொண்டு அமைதியா இருந்தால் நம்ம என்ன எதை தேடணுமோ, எது வேணும்னு நினைக்கிறோமோ அது இயல்பாக தானாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எது உயர்ந்தது, எது உயர்வானது அல்ல, இல்ல எது தாழ்ந்தது, எது தாழ்வானது அல்ல அப்படின்ற சரியான புரிதலை நமக்கு புரிய வைக்கும்.
சிக்கனத்தை உணர வைக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட எனர்ஜியை ரொம்ப சேமிக்க வைக்கும். இந்த மலரை தொடர்ந்து எடுக்கும் பொழுது பேச்சு குறைஞ்சி மூச்சு கவனிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். நம்ம பாடியில நல்ல எனர்ஜி சேவிங்காவும் இருக்கும். இந்த நபர்கள் எப்பவுமே முகபாவங்கள்ல பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. முகபாவங்கள், அழகான சொற்களை பேசாமல் பேசுவதற்கு இந்த மலர் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதே பரதநாட்டியம் பயிற்சி பண்றவங்க இந்த மலரை எடுத்து சொல்லும் போது அந்த பாவனைகளையும் அழகாக அவங்களால பேச முடியும். இந்த இன்டர்வியூக்கு போகிறோம், இல்ல மாணவர்கள் ஒரு டவுட் கேக்குறாங்க, ஒரு கேள்விய எப்படி சரியா கேட்கணும் அப்படின்னா கேள்வியை புரிந்து கொண்டு பதில சொல்றதுக்கும் சரியான கேள்வியை கேட்பதற்கும் இந்த மலர் ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. பட்டிமன்றங்களையும் மேடைகளை பேசும் பொழுதும் வகுப்புகள்ல சில விஷயங்களை எடுத்து உரைக்கும் பொழுதும் இந்த மலர் எடுத்துக்கொண்டு செய்யும் போது ஒவ்வொரு சொற்களும் சிறப்பாக அமையுது. ஒரு நாளினுடைய பெரும்பகுதி, பெரும்பாலான நேரங்களில் பேசுவதிலேயே கழிப்பவர்கள் இந்த நிழல் தன்மையாளர்கள். அது பேசி பேசி திருப்தியின்மையால் அவதிப்படுபவர்கள், தன்னையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டு மற்றவர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்குபவர்கள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், மற்றவர்கள் அனைவரும் நிம்மதியாக உள்ளார்கள் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பவர்கள். அப்படி பேசுவதால் இவர்கள் மற்றவர்களால் ஒதுக்கவும் படுவார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மாதிரி தன்மை அதிகப்படுவதால் பெற்றோர்களின் கவனிப்பின்மை மற்றும் உறவுகளுடைய ஒதுக்குதல் போன்றவற்றினால் மிகுந்த பாதிப்புகளை இவர்கள் அடைவார்கள். பெரும்பாலும் ஞானிகள் பேசுவது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். பேச்சை குறைத்தால் மூச்சை கவனிக்கலாம், மூச்சை கவனித்தால் பிரபஞ்சத்தை உள்வாங்கலாம். அதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கும். இந்த தன்மையாளர்கள் கூச்சமோ அல்லது தயக்கமோ இல்லாம மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்களை தொட்டு பேசுவது, அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுவது, அவர்களிடம் பின்தொடர்ந்து பேசுவது, திரும்ப திரும்ப பேசிய விஷயங்களையே மறுபடியும் பேசுவது, தன்னுடைய சுக துக்கங்களை, அதுவும் முக்கியமாக துக்கங்களை, துயரங்களை அதிகமாக பேசுவது என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அவர்கள் கவனிக்கவில்லை என்றால், தன்னை கவனிக்கவில்லை, தன்னை மதிக்கவில்லை என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு மீது காழ்ப்புணர்ச்சி கூட இவர்கள் கொண்டு அவர்களை பழிவாங்குவதற்கும் தயங்க மாட்டார்கள். அதிகமான மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாளர்களாக இருப்பார்கள். ஆனால் அதில் புலம்பல் பேர்வழியிலாகவே இருப்பார்கள். அதாவது குழப்பவாதிகள். இவர்களுக்கு என்ன பேசுவது, என்ன பேசணும் அப்படிங்கறது ஒரு தெளிவான ஒரு தெளிவு இல்லாதனால எந்த இடத்துல போனாலும் அங்க பேசக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு தன்னுடைய விஷயங்களை, சுய புராணத்தை, தன்னை சார்ந்த விஷயங்களை, தான் சந்தித்த கஷ்டங்களை, நஷ்டங்களை கூற ஆரம்பித்து விடுவார்கள். அதுல முக்கியமா பெண்மணிகள். இந்த பெண்மணிகள் பேசுவது பாத்தீங்கன்னா அதிகமா மகிழ்ச்சியை பேசுவதை விட எதிர்பார்ப்புகளையும் துயரங்களையும் பேச ஆரம்பிச்சு அதுல வழிமாறி போவர்களும் அதிகமாக இருக்கு, வாழ்க்கையை தொலைப்பவர்களும் இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா, செல்போனு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஹீதர் நிழல் தன்மையாளர்களுக்கு பாதிப்பை கொடுக்கிறது. ஆனா அவர்களுக்கு தெரியாமலேயே அவங்க அதுல ஒரு வடிகாலாக நினைத்து கொண்டு அதிலேயே பொழுதை கழித்துக் கொண்டு தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல அதுல பேசிட்டு இருப்பாங்க. தூங்குற நேரத்துல மனசுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. மனசுல பேசி 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 இவர்கள் ஒரு மனநிலை பாதிப்புக்கே அதிகமாக உள்ளாகி விடுவார்கள். நம்மளுடைய ஆன்மாவின் மொழியை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய மொழியை சுருக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் ஆன்மா மொழி நமக்கு புரியும். ஆன்மா மொழி புரிஞ்சதுன்னா பிரபஞ்ச மொழி தெரியும். என்னுடைய அனுபவத்துல ஒரு சில நண்பர்களுக்கு எனக்கே கூட சில பிரபஞ்ச செய்திகள் புரியாம இருக்கும் பொழுது, ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகள் புரியாம இருக்கும் பொழுது, ஹீதர் எடுத்துக்கிட்டு அதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சில அசரீரியான விஷயங்கள், அதாவது கனவுலையோ அல்லது நேரிலேயோ இல்ல குருமார்கள் மூலமாகவோ இல்ல புத்தகங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில நமக்கு அந்த செய்திகளுடைய விளக்கங்கள் கிடைக்குது. ஹீதர் அப்படிங்கிறது நம்முடைய பேச்சை குறைத்தால் நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய மொழியை நமக்கு உணர வைக்கும். அதனுடைய கனெக்ஷன், தொடர்பு நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது நாம எதுக்கு வந்தோம், நாம யாரு, என்ன நிலைக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற முழு விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பேச்சை குறைப்பது மட்டுமல்லாமல் நான் யார் என்பதை தெளிவாக தெரிவிக்கக்கூடிய ஒரு மலர். இந்த மலரை வணங்குகிறேன். ஹீதர் எப்போதெல்லாம் நமக்கு பின்னாடி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இயங்குகிறவர்கள் தான் ஹீதருடைய மனநிலையில காணப்படுவாங்க. நீங்க ஹீதர்
ஒரு சில டோஸ் எடுக்கிறப்பே ஒரு நாளைக்கு அதாவது ஒரு 3 முறை 2 முறை எடுக்கிறப்பே தெரியும் நம்மளுக்கு பின்னாடி யாராவது ஒரு பக்கபலமா இருந்து நம்மள வழிநடத்துவாங்க. இப்ப தந்தை இருப்பவர்களோ அல்லது தந்தை இல்லாமல் போனவர்கள் கூட யாராவது ஒருத்தவங்க வழிநடத்துதா நம்ம அருகாமையில் யாராவது ஒருத்தவங்க இருப்பதாக நம்ம உணரலாம். உள்ளுணர்வுகளை உருவாக்கக்கூடியது ஹீதர் மலரை நீங்க பயன்படுத்துகின்ற போதோ அந்த புகைப்படத்தை பார்க்கிற போதோ அந்த மலருடைய எசன்ஸ் நீங்க அருந்துகின்ற போதோ மௌன விரதம் இருந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய பலன் என்ன என்பது உங்களுக்கு 100% முழுமையாக புரியும். ஹீதர் மலர் மருந்து எடுத்துட்டு பேசுறதை விட ஹீதர் மலர் எடுத்துட்டு நம்ம மௌன விரதம் இருந்து பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர முடியும். அதை நீங்க கண்கூடாகவும் பார்க்கலாம். வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் மென்மையானதாகவும் இனிமையானதாகவும் மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தைகளாக வரக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியும். புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எளிமையாக இருக்கும். இப்ப யாராவது நம்ம எதிரில் பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம அவங்க ஓரிரு வார்த்தைகள் பேசுகின்ற போது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த குரூப் டிஸ்கஷனு மாணவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறதுக்காக போறாங்க, இல்ல அரசியல் தலைவர்கள் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக பேச போறாங்க, இல்ல ஒரு ஆபீஸ்ல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அவர்கள் அனைவரும் அந்த டைம்ல ஹீதரை பயன்படுத்தலாம். ஹீதர் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ். சும்மா இரு சொல்லற. மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும் போதும் நம்மளை பத்தியே நிறைய எண்ணங்கள் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த மலரை பார்த்த உடனேயே மனதை கரைய வைக்கும் மலர். பல மணி நேரங்கள் கூட சில மணித்துளிகள் போல கடக்க வைக்கும் மலர். எந்த வேலையுமே சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எனக்கு சரியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே ஹீதர் மலரை எடுத்தோம் அப்படின்னா மிகச்சரியா அதை செய்ய முடியும். ஏகவெளி என் வீடு என்று நான் துறவு பூண்டேன் அப்படின்னு வேதாத்ரி அவர்களோட ஒரு வரி இருக்கு. அந்த மாதிரி இந்த மலரை பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா கரைஞ்சு போய் நம்மளே அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நான் இங்க தனித்து விடப்படவில்லை, எல்லாமே நானா இருக்கிறேன், என்னால நான் நேசிக்கப்படுறேன் அப்படிங்கிற உணர்வு அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இனிக்க பேச வேண்டுமா, ஹீதர் மலர் எடுக்கலாம். எதையுமே பிரிச்சு பார்க்காம எல்லாமே நான் தானேன்னு சொல்றதும் இதுதான். எதுவுமே நான் இல்லை, இங்க நானே இல்லை அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய மலரும் ஹீதர் தான். எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நினைச்சாலே இந்த மலர் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நினைச்சிட்டு விட்டுட்டோம்னாலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆனந்த பூர்த்தியானவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த மலர் அருமையா பொருந்தது. என் வாழ்க்கையே எனக்கு ஒரு அழகான வரம் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதா இந்த மலர் இருக்குது. அதாவது உடலில் இருக்கக்கூடிய குழகுழப்பு தன்மை, குழகுழப்பா எதுலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணும். அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும். அதிகப்படியான குழகுழப்பு இருக்கிற அமிலங்கள். இன்னொன்னு ஹெதர் இல்ல ஹீதர்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க ஆழ்ந்த ஒரு தியானத்துல எப்படி ஓக்களை நிறைய முயற்சி பண்ணி முயற்சி விடாம ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஓக் போடும்போது ஞானம் கிடைக்குதோ அதே மாதிரி ஹெதர்ல நிறைய பேச்சை கேட்டு நிறைய பேரோட பேச்சு கேட்டு குழகுழப்பாயி மூளை ஒரு ஜாங் மாதிரி ஆகி ஒரு தியானம் பண்ற ஸ்டேட்டுக்கே உட்கார்றதுக்கு முடியலன்ற நிலையில தொடர்ச்சியா ஹீதர் போடும் போது மிகப்பெரிய மாற்றம் நிகழும். சுருங்க டக்குன்னு புரிந்து கொள்றது, ஃபார்முலா மாதிரி புரிஞ்சுக்கிறது, ஃபார்முலா மாதிரி பேசுறது, நெத்தி அடியா பேசுறது போன்ற விஷயங்கள். இன்னொன்னு எந்த நோயும் உருவாவது மைண்டோடைய பேட்டர்ன், மூளையோடைய பேட்டர்ன். அந்த பேட்டர்னை உடைக்கக்கூடியது. இன்னொன்னு எல்லா நோய்க்கும் காரணம் நம்மளுடைய அகங்காரம். அந்த அகங்காரத்தை உடைச்சிட்டோம்னா நோய் சரியாயிடும். இந்த போன்ற விஷயங்கள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு மலர்களும் நம்மை நோக்கி திருப்ப வைக்கக்கூடியது. நம்ம பேசுறதுனால என்ன, எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றதுதான் ஹேதர். ஏன்னா இறைவன் எல்லாவற்றையும்
எல்லாமே சரியா பண்ணிருக்கிறான், எல்லாமே சரியா நடந்துருக்குது, எல்லாமே சரியா போயிட்டு இருக்கணும் போது நான் பேசுவதற்கோ குறைப்பட்டிருக்கோ ஒண்ணும் இல்ல, புலம்புறதுக்கு எதுவும் இல்ல. நான்ன்றது ஏதோ ஒரு சின்ன ஒரு இடைவெளி. இந்த உலகத்துல ஒரு 40 வருஷமா, ஒரு 80 வருஷமா, 90 வருஷமா இருக்க போற அதிகபட்சம். அதுல நான் புலம்பிக் கொள்வதற்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றதுதான் ஹெதர்.